தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம், பெருகியதே வெள்ளம். பங்க் அடிக்கிறதுக்கு நீங்க வீட்ல என்னெல்லாம் ரீசன் சொன்னீங்க? நான் இன்னைக்கு பங்க் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி போச்சு. ரொம்ப கூல் பேரண்ட்ஸாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்கூல்ஸில் நம்ம பாடுறோன்னு தெரிஞ்சாலே நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் எதனா பாட்டு பாடுங்க ஒருத்தரா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கல்ல. என்னோட சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட் குரூப்பும் மாட்டியிருக்காங்க. ஸோ they will call me and all my girl friends and then we'll all have to go sing together. So they'll be like, நீ ஏன் எங்களை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்பாங்க. தமிழில் வந்து ட்ரெண்டிங்காக நிறைய சாங்ஸ் போயிட்டு இருக்குல்ல, கரண்ட் ட்ரெண்டிங் சாங்கில் உங்களோட ஃபேவரட் அண்ட் ரிப்பீட் மோட்டில் இருக்கிற ஒரு சாங்? I liked தங்கப்பூவே. உங்களுக்கு வந்து ஒரு 3 டோர்ஸ் இருக்குது. அந்த 3 டோர்ஸில் ஒரு டோர் வந்துட்டு யோர் ஃபேவரட் ஃபுட், சம்திங் யூ கேன் ஈட் ஃபார் யர் லைஃப் டைம். தோசை. தோசை தோசை இல்லை, நான் எப்பவுமே சாப்பிடுவேன். நான் 3 வேளையும் தோசை சாப்பிடுவேன். when it comes to foodல being and singing நம்ம வாய்ஸ் ரொம்ப முக்கியம், நம்ம த்ரோட் ரொம்ப முக்கியம். அதனாலே நம்மளோட சில பிடிச்ச விஷயம் ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்ற மாதிரி இருக்குமே. அது எல்லாமே சாப்பிடுவேன். என்ன சொல்கிறீங்க? அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். வெங்காட்டு பத்தக்கள்ளி சட்டென்று மொட்டு வீடு, செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க, தென்மேற்கு பருவ காற்று தீனி பக்கம் வீசும் போது சாரல் சாரல். அண்ட் காலேஜ் லைஃப், நம்ம ஆல்ரெடி ஒரு லைம் லைட்டில் இருக்கோம், நம்மளை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நம்ம காலேஜ்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்போ பீப்புள் தே ஸ்டார்ட் ஐதர் நம்மளை வந்து லைம் லைட்டில் பார்த்தனாலே ஒரு ஜட்மெண்டலாகவும் வருவாங்க, இல்லைன்னா நிறைய பேர் அப்ரோச் பண்ணி வருவாங்கல்ல. ஹவ் வாஸ் யுவர் காலேஜ் டேஸ் வென் யூ என்டர்ட்? Nothing like that. It was very easy to make friends. I have a very good set of friends that I made in college. ரொம்ப ஃபன்னாக தான் போச்சு, எஸ்பெஷல் கிளாஸ்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த லைம் லைட், அந்த செலிப்ரிட்டி லுக், செலிப்ரிட்டி அப்படிங்கிறத விட்டுட்டு நீ என் ஃப்ரெண்ட் பா அப்படின்ற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸில். ஆமாம் ஆமாம். ஐ நோ யூ டோன்ட் லைக் காலேஜ் அட் ஆல். யூ டோன்ட் லைக் ஸ்டடீஸ். I don't like study. பங்க் அடிக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் என்னெல்லாம் ரீசன் சொன்னீங்க? நான் வீட்டில் சொல்லிட்டு போயிடுவேன். சொல்லிட்டு போயிடுவீங்களா? அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் இன்னைக்கு பங்க் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கூல் பேரண்ட்ஸாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. லைக் ஸ்கூலிங்லேயும் இப்படி தான் இருந்தாங்களா? ஸ்கூலில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. காலேஜ் வந்தபோது என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு என்ன அங்கே ஒரு லிபர்ட்டி நமக்கு விட்டுட்டாங்கல்ல. ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் நம்மளாம் ஒன்று பண்ணுவோம்ல, காலையில் வயிறு வலிக்குது நான் இன்னைக்கு லீவ் போட்டுக்கிறேன், அது பண்ணியிருக்கேன் நிறைய. எனக்கு வந்து கோவிட் 10th to 12th, ஸோ அவ்வளோலாம் சும்மா வீட்லேயே உட்காந்து பண்ண வேண்டியது கிளாஸ்லாம். நான் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன் ஆப்வியஸ்லி. அவ்வளோதான், சின்ன வயசில் பங்க் அடிச்சுட்டு. அந்த மாதிரி ரீசன்ஸ் என்னெல்லாம் கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் சும்மா தான் வயிறு வலிக்குது, ஜுரம் இருக்கிற மாதிரி இருக்கு, நான் தொட்டு பாருங்க. இருக்காது, நமக்கு தான் இருக்காதே, சும்மா சொல்லிக்கணும் அவ்வளோதான். ஐ திங்க் யூ ஹாவ் அ பெஸ்ட் செட் ஆஃப் பேரண்ட்ஸ் பிகாஸ் தே புஷ் யூ. உங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி உங்களை வரக்கோ இல்லைன்னா உங்களை சப்போர்ட் பண்ணிட்டோ இப்படி இருக்க பேரண்ட்ஸ் ஆர் லைக் லிட்ரலி அ பிளெஸ்ஸிங் ஃபார் மெனி பீப்புளில். லைக் யூஆர் இன் யுவர் கரியர் ஸ்டேஜ் வேர் நம்ம வந்து சொசைட்டியில் நிறைய விமன் வந்து டக்குன்னு வெளியே வர மாட்டாங்க. கேர்ள் சைல்டாக இருக்கட்டும், தேர் இன் டு தே லைக் சம்திங் பட் தே காண்ட். வாட் வுட் யூ டெல் தம்? லைக் இதெல்லாம் பண்ணுங்க, ஆர் எல்ஸ் யூ பி திஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா, இது கண்டிப்பாக வேணும்னா யூ ஹாவ் டு மூவ்னா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படி எடுத்து வைக்கலாம்னா என்ன சொல்லுவீங்க? At the end of the day, what you like is what makes you happy. You have to do that. So I think that's very important. To be it music or anything like that, in the arts, it's very important to nurture and the talent from a young age. So everybody should be led to explore and all of that. Yes, and one thing is அப்பா வந்து பெண் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்லேயும் இருக்காங்க. அண்ட் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு
லைக் சேஃப்டி அந்த விமன் நம்மளும் ஒரு விமனை சேஃபாக வச்சுக்கிறது தான் அது மேட்ரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பீயிங் அ கேர்ள் சைல்டு அவர் நிறைய விஷயங்கள் வீட்டில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆப்வியஸாக. இதெல்லாம் வந்து சொசைட்டின்னு வர்றப்போ நீ இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா நீ இப்படி இருந்தா இட்ஸ் குட் ஃபார் யூ அப்படின்றது இருக்குல்ல. வாட் வர் தே? It's not just my parents telling me or anything. Since இப்போ நம்ம வந்து so much exposed to social mediaனால அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு ஆல்ரெடி. ஸோ இட்ஸ் நாட் மச் ஹேஸ் டு பி டாட் இன் ஏ. ஸோ அப்பா தாண்டி நம்ம சோஷியல் மீடியாலேயே நிறைய எவ்ரிதிங் இட்ஸ் த அவேர்னஸ் இஸ் கிரியேட்டட் ஆல்ரெடி அரௌண்ட் அஸ், பீட் ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கட்டும், ஃபேமிலி. அண்ட் இப்போ நம்ம எஃபர்ட் போடுறோம், எல்லாம் போடுறோம், வேர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் தேர், பட் ஸ்டில் பீயிங் இன் லைம் லைட் ஆர் சம்திங் நம்ம பப்ளிக்கில் போனால் வி வுட் மிஸ் சம்திங். எல்லாரும் என்ஜாய் பண்ணுறது என்னால் என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேட் என்னைக்காச்சும் வந்திருக்கா உங்களுக்கு? அப்படியெல்லாம் எல்லாமே பண்ணுவேன், ஜாலியாக தான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் வந்ததும் நீங்கள் உத்ரா உன்னிகிருஷ்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து செல்ஃபி எடுக்கிறது அந்த அப்படியெல்லாம் ரொம்ப சட்டலா சொல்ற மாதிரி இருக்கே. இல்லை ஒன்றும் இல்லை, நிஜமாவா? கேட்டா எடுக்கணும், சும்மா வேணாம்னா சொல்ல முடியும். ஓகே, ஸோ நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம் ஒரு பக்கம். நான் ஏன் இந்த கொஸ்டின் சொன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்னால் வந்துட்டு என்னோட ப்ரைவேட் ஸ்பேஸ் ஒரு மீ டைமுங்கிறது என்னால் வந்து வெளியே என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட ஆக்சுவலாக. பட் யூ ஆர் வெரி சில் பில்லா, ஜாலியாக. நம்ம ஸ்கூல்ஸில் நம்ம பாடுறோன்னு தெரிஞ்சாலே நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து நீங்க எதனா பாட்டு பாடுங்க உத்ரா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. என்னோட சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட் குரூப்பும் மாட்டியிருக்காங்க. ஸோ they will call me and all my girl friends and then we'll all have to go sing together. So they'll be like, நீ ஏன் எங்களை எடுத்துட்டு போற அப்படின்னு கேட்பாங்க. நான் பண்ணலாம் ஒண்ணுமே, நான் மட்டும் மாட்டான் போதும் நீங்களும் மாட்டுங்க அப்படின்னு. காலேஜ்லேயும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு? காலேஜில் அந்த மாதிரி இல்லை. காலேஜில் வந்து இல்லை நம்ம ஸ்டடீஸ்க்கு ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸ்டடீஸு சரி, கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கணும், ஃபெயில் ஆகக்கூடாது, எனக்கு அரியர் வேணான்னு மட்டும்தான் இருந்தது எனக்கு. ஓகே, அதனால அட்டென்டிவாக இருந்துக்கலாம். லைக் இஃப் நாட் மியூசிக் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் எந்த இது விஷயத்தில் டிசைட் பண்ணியிருப்பீங்க? ஸோ மை டிகிரி வாஸ் பிஎஸ்சி சைக்காலஜி. ஸோ அந்த ஃபீல்டில் தான் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் மை மாஸ்டர்ஸ் as well. நான் பண்ணுறதா இருந்தால் ஐ எம் லுக்கிங் அட் மார்க்கெட்டிங், நியூரோ சயின்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ சைக்காலஜி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் சைக்காலஜி நம்ம படிக்கிறப்போ சம்டைம்ஸ் வீட்டில் வந்து அதே மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். நம்ம படிக்கிற விஷயத்த வீட்டில் நீங்கள் வந்து இதை நீங்கள் இந்த விஷயத்தில் மாற்றிக்கணும், இல்லைன்னா நீங்கள் மென்டலி நீங்கள் இதை யோசிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் நம்ம சைக்காலஜிக்கலாக பேச ஆரம்பிச்சிடுவோம். நீங்கள் சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரி? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். சும்மா அங்கங்கே என் அம்மா கிட்ட மேபி சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன், ஆனால் அந்த சீரியஸாலாம் சொல்ல மாட்டேன். சும்மா அதான் விளையாட்டுக்கு நம்ம வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக சில விஷயம் பண்ணுவோம்ல. சம்டைம்ஸ் நாட் டூ மச். அம்மா அப்பா வந்து எப்போவுமே உங்களை இந்த வீட்டில் இருக்கப்போ இந்த பாட்டு பாடு, இந்த பாட்டு பாடு, இல்லைன்னா நீங்கள் பாடுறது ரொம்ப பிடிக்கும்ல அவங்களுக்கு, அப்போ என்ன பாட்டு கேட்பாங்க? பாட்டு கேட்குறதுன்னு ஒன்றும் இல்லை, சும்மா இங்கே நடந்து போகும்போது நானும் அப்பாவும் பாடிட்டே இருப்போம். ஸோ கேட்க வேண்டிய ஒரு இதெல்லாம் வராது. சும்மா ஷீல் பி லைக் இந்த பாட்டு கற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. ஓகே, பாடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் when it comes to அண்ணா, ஹேவிங் அன் அண்ணா வந்துட்டு அண்ணா இருக்கிற தங்கச்சிகளுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்கும்னு. உங்களுக்கும் அண்ணாக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த சிஸ்டர் பிரதர் அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், ஹவு இஸ் இட்? என்னோட அண்ணா வந்து பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒன்லி ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் சிங்கிங் இட் செல்ஃப். ஸோ அவர் வந்து ஹி பிளேஸ் த பியானோ. அவரும் 5 வயசுலேருந்து ஹீ இஸ் பின் லேர்னிங் டு பிளே த பியானோ. ஸோ அவருக்கு வந்து வாசிக்கணுன்றதுக்காக என்ன பாட சொல்லுவார். ஸோ அப்படி தான் நான் வந்து சும்மா ஐட் அக்கம்பனி ஹிம். அண்ட் ஃபர்ஸ்ட் சாங் ஐ திங்க் ஐ சாங் with Anna was I think Janaganamana or something. Yeah. So அப்போ தான் என்னோட அம்மா அப்பா they'll watch us and they were like, ஓகே பாடுறாளே சும்மா சேர்த்து விடலாம் கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி தான் I went for பாட்டு கிளாஸ். ஓகே, அண்ணாக்கு கம்பெனி கொடுக்க போய் நான் என் கெரியரை நான் டிசைட் பண்ணிட்டேங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இட்ஸ் பியூட்டிஃபுல். இருந்தாலும் சண்டை போடுவோம்னா இருக்கும்ல. இப்போ கூட அண்ணா இருக்காங்கன்னா சும்மா கூப்பிட்டு அப்போ சண்டை போடுவேன், ஆனால் இப்போ வி டோன்ட் ஃபைட் பண்ணி ஏதோ 7 வருஷமா ஏதோ இருக்குது. ஃபைட் பண்ணி 7 வருஷம் ஆச்சா? ஆமாம், ஃபைட்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, ஆனால் இரிட்டேட் பண்ணுவாங்களே நம்மளை சில டைம். அது பண்ணுவாங்க, இப்போ அது கூட இல்லை. இப்போ அதுவும் இல்லையா?
இல்லை கூப்பிட்டு வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ண சொல்கிறது, இல்லைன்னா ஃபேன் ஆஃப் பண்ண சொல்கிறது? அது he used to do that. என்னங்க நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன், எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது. அது எல்லா வீட்லேயும் நடக்குது. எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். அண்ட் வீல் ஹாவ் அ ஜகுல் ஆஃப் சாங்ஸ். இப்போ ஒரு ஜூக் பாக்ஸ் மாதிரி. உத்தாரா வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ஒரு சாங் நான் கண்டிப்பாக கேட்பேன்னா? It's an English song. ஓகே. It's called Hardest Part. The Hardest. தெரியல, ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். மறந்துட்டேன். Yeah, The Hardest Part by Olivia Dean. So I'm just listening to that சும்மா. ஓகே. இப்போ தமிழில் வந்து ட்ரெண்டிங்காக நிறைய சாங்ஸ் போயிட்டு இருக்குல்ல, கரண்ட் ட்ரெண்டிங் சாங்கில் உங்களோட ஃபேவரட் அண்ட் ரிப்பீட் மோடில் இருக்கிற ஒரு சாங்? அதுவுமே நிறைய இருக்குது, எது சூஸ் பண்ணுறது? சரி, நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. I liked தங்கப்பூவே. ஓகே. That one. And அப்போ தங்கப்பூவே நாங்கள் கேட்டுக்கிறோம் உங்கள் வாய்ஸில். ஐயோ எனக்கு காமெடியாக இருக்க. எது காமெடியாக இருக்குமா? இதுக்காக நாங்கள் ஓடி ஓடி வந்துட்டோங்க. வேற பாட்டு மேபி. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் தான் வந்துட்டு மலர்களே சாங். மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம், பெருகியதே விழி வெள்ளம், விண்ணோடும் நீதான் மண்ணோடும் நீதான் கண்ணோடும் நீதான் வா. அண்ட் ஹேவ் யூ எவர் லைக் அப்பாவுக்கு வந்து இந்த சாங் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம் தெரியுமா? அப்பா பாடின சாங்கே நம்ம ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணி அப்பாவுக்கு முன்னாடியே பாடுறப்போ இல் ஹாவ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் சம்டைம்ஸ். இந்த பாட்டையே இப்படி பாடினீங்க அந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல. ஹேவ் யூ எவர் ட்ரைட் தட்? கான்சர்ட் ஷோஸ் அப்போ சும்மா ஹீல் ஆல்சோ பி லைக் சும்மா ஏதாவது போடு, ட்ரை பண்ணு, இங்கே தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நானும் போடுவேன். ஸோ எல்லா கான்சர்ட்லேயும் சும்மா வில் ஜஸ்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். வாட் ஆர் யோர் பக்கெட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, வாட் இஸ் யோர் பக்கெட் லிஸ்ட்? அதில் சிங்கிங் மட்டும் வரக்கூடாதுங்க, மியூசிக் மியூசிக் வரக்கூடாது. பக்கெட் லிஸ்ட்னா ட்ராவல்னு சொல்லுவேன். ஸோ தட் மெயின் திங். அதுதான் மெயின். அதுதான் மெயின். எனி வியர்ட் திங்ஸ் லைக் அட்ரினல் ரஷ் இருக்கிற ஒரு திங்ஸ் எல்லாம் இருக்குமே? எல்லாமே ட்ரை பண்ணலான்னு இருக்கும். அப்படியா? எனிதிங் இஸ் ஃபைன். இஃப் உங்களுக்கு வந்து ஒரு 3 டோர்ஸ் இருக்குது, அந்த 3 டோர்ஸில் ஒரு டோர் வந்துட்டு யோர் ஃபேவரட் ஃபுட், சம்திங் யூ கேன் ஈட் ஃபார் யர் லைஃப் டைம். தோசை. தோசை தோசை இல்லை, நான் எப்பவுமே சாப்பிடுவேன். நான் 3 வேளையும் தோசை சாப்பிடுவேன். ஜி தோசை. ஆமாம், நான் ரைஸே சாப்பிட மாட்டேன். தோசை பிடிக்கும். தோசை எவ்வளோ நாள் கொடுத்தாலும் தோசை தோசை சாப்பிடுவேன். நான் அடுத்த 2 ரூம் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளேயே அந்த ஒரு ரூம் போயாச்சு. எஸ், 1 room இஸ் கம்ப்ளீட்லி பீஸ் அண்ட் எவ்ரி திங். லைக் ட்ராவலாக இருக்கட்டும், உங்களோட பீஸ்ஃபுல் மொமெண்ட் அது ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஃபேமிலி, மியூசிக், 3 டோர். ஸோ அதாவது அந்த 2 சூஸ் பண்ண முடியாது. anything you want. 3 டோர் இருக்குது. 1 is your favorite food, 1 is peace and உங்கள் ட்ராவலாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து ஃபேமிலி அண்ட் மியூசிக். ஃபேமிலி அண்ட் மியூசிக் ரொம்ப ஈஸி ஆப்ஷன் கொடுத்தேன். அவங்க கூட பீஸும் இருக்கும், அங்கே சாப்பாடும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், அங்கே போய்க்கலாம். when it comes to foodல being and singing நம்ம வாய்ஸ் ரொம்ப முக்கியம், நம்ம த்ரோட் ரொம்ப முக்கியம். அதனாலே நம்மளோட சில பிடிச்ச விஷயம் ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்ற மாதிரி இருக்குமே. எல்லாமே சாப்பிடுவேன். ஜி என்ன சொல்கிறீங்க? அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். சே, நான் கூட நினச்சேன் எல்லாரும் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் ஒன்று இருக்கும், இல்லை ஜூஸ் குடிக்கிறதோ இல்லை. மேபி நியூ க்ரோ ஓல்டு இருக்கலாம். என் அப்பா கூட ஜஸ்ட் 1 day before the concert he won't have ice cream. ஆனால் இல்லைன்னா சும்மா சாப்பிடணும். நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கே. அண்ட் ஒன் திங் whenever you go, லைக் ஈவன் நம்ம பாத்ரூமில் இருக்கிறப்ப கூட நம்ம ஒரு பாட்டு பாடிட்டே இருப்போம்ல, யூ ஹாவ் சம்திங் லைக் தட்? அந்த டே பொறுத்து இருக்கலாம். சில டைம் ஏதாவது ராகம் ஓடிட்டு இருக்கும், இல்லைனா அது நான் ஏதாவது கற்றுட்ருப்பேன், அது ஓடிட்டு இருக்கும். தட்ஸ் ஆல்சோ சம் வியர்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃபார் மீ. சும்மா நடந்துட்டு இருக்கும்போது பாடி அது வந்து ரெஜிஸ்டர் ஆகி, ஸோ அந்த மாதிரி. அண்ட் இன்னைக்கு எப்போவுமே நமக்கு மார்னிங் கேட்குற ஒரு சாங் தான் வந்து அந்த டே ஃபுல்லாக நம்ம ஹம் பண்ணுவோன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு நீங்கள் கேட்ட சாங் என்னது? இன்னைக்கு
நான் ஆக்சுவலாக ஒரு கான்சர்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பஜன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வண்டியில் ஓடிட்டு இருக்கு, வேற ஒன்றும் ஓடலை. அண்ட் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லையும் நிறைய பாடுவீங்க. when it comes to பஜன் அதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்கும். யூ சிங் இன் மலையாளம், யூ சிங் இன் தமிழ். எத்தனை லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்? எனக்கு பேச எனக்கு வந்து மலையாளம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஐ கேன் read and write தமிழ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அண்ட் இங்கிலீஷ் அஃப்கோர்ஸ். பாடுறதுக்குன்னா பாடுறதுனா பாடிடலாம். அவ்வளோதான். எனக்கு மலையாளம் தெரியறதுனால இந்த டிக்ஷன் இஸ் ஈஸி ஃபார் மீ டு ப்ரொனவுன்ஸ் இன் அதர் லாங்குவேஜஸ். ஸோ அது நைஸ். அண்ட் விச் இஸ் யோர் கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ்? தமிழ். தமிழ். I'm used to talking around me with my friends and everybody. So அது is easier. நம்ம சின்ன வயசில் ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஒர்க் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் சாங் வாஸ் லைக் அழகே அழகே சாங். அதில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நம்ம அந்த ஏஜ்க்கு நமக்கு தெரியாது சில விஷயங்கள். ஆனால் நம்ம க்ரோ பண்ணுறப்போ நம்ம வளர்ந்துட்டு இருக்கப்போ சொல்லுவாங்க, நீ அந்த டைம் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிடலாம். ஹாவ் தே எவர் செட் நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணீங்க அண்ட் யூ ஃபெல்ட் லைக் ஓ இதெல்லாம் நான் பண்ணேனா அப்படிங்கிற மாதிரி? எனக்கு எல்லாம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். விவரமாக இருந்திருக்கோம். அப்படின்னு ஒன்றும் இல்லை, நத்திங். இட்ஸ் லைக் எல்லாருக்கும் வணக்கம். நான் உத்தரா உன்னிகிருஷ்ணன். துபாயில் நடக்கிற பேங்கி இன்டர்நேஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்துகிற மார்கழி உற்சாகம் சீசன் 4 2025 நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், உங்களுக்காக பாட போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு வோக்கல் கான்சர்ட் பண்ண போகிறேன் வித் ஆல் டிவோஷனல் சாங்ஸ். அண்ட் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி தேர் at 6:30 on 7th December at the Al Sheikh Emirates Theatre, Dubai. See you all soon and get your tickets at qticket.com. மலர்ந்தும் மலராத அண்ணாக்காகவா? அப்படி இல்லை, பாட்டு நல்லா இருக்கு. ஒத்துக்க மாட்டோம் நம்ம. whatever I want to do அது வந்து எப்போவுமே they're always very supportive. நான் வந்து பண்ண வேணாம் சரி ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தால் கூட they just be like it's okay, go for it. இந்த டைமில் தான் you can try all of this அப்படின்னு சொல்லிட்டு their push is something I'm always grateful. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.